எல்லாரும் கும்பிடுறாங்கடா. எல்லாரும் கும்பிடுறாங்க. கடவுள் என்று கும்பிடுறாங்க. எங்க கும்பிடுறாங்க? எங்க கும்பிடுவாங்க? எல்லாரும் கும்பிடுறாங்க. நீங்க காட்டு. எல்லாரும் கும்பிடுறாங்கடா. ஐயா கால்ல வந்து கும்பிடுறாங்க. கால்ல விழுந்து கும்பிடுறாங்களா? ஏன் கடவுள்னு கும்பிடுறாங்க? எப்படி? எதனால? தண்ணியில வாழக்கூடியவர் யாரு? முருகப்பெருமான். முருகர் இல்லடா, முருகப்பெருமான். முருகு வைக்கிறாரு. சுப்பிரமணிய சுவாமி முருகு வைக்கிறாரு. வைங்க சொல்லணும். முருகு வைக்கிறாருமா? முறுக்கு வைப்பாரு, அப்பளம் வைப்பாரு. என்னடா வைக்கிறாரு? முருகு முருகு வைக்கிறாருமா? ஏய் முருகப்பெருமான். முருகப்பெருமான். ஓ ஆமா. என்ன அச்சினா என்ன ஆவா? லூசா ஆவா. திருத்தணியிலே வாழக்கூடியவர் சிவசுப்பிரமணியர் முருகப்பெருமான். வள்ளி என்ற பெண்ணை சிறையெடுத்து திருமணம் செய்தார். வள்ளி. ம். ஆமா. வள்ளி என்ற பெண் எந்த குலத்தை சேர்ந்தவா? எந்த குளத்துல? எங்க குலத்துல பிறந்தவடா. காட்டு பார்க்கலாம். எவ்வளவு பேசிக்குது உங்க கோலம்? நெல்தனியா? கோலம் முக்கோட அவட எடுத்துன்னு வருவாங்க பார்த்தா. குலம் குலத்துக்கும் குலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சொல்லுமா. குலம் குளம். குளம் வேற குளம் வேற. குளம்ன்றது வந்து ஞான இருக்கு பத்தியா, குட்டை குளம். ஆமா அது. ஆமா. இது குளம். குளம்னா அது வேற. ஆமா. அம்மா கிட்ட இருக்குது குளம். வள்ளி என்ற பெண் குறவர் குலத்தை சேர்ந்தவர்கள். குறவர் குலத்திலே சேர்ந்தவர்கள். பெருமானை தரிசிக்க வரும் பக்தர்கள் எல்லாம் ஆமா. எங்க குல பெண்ணை வள்ளியும் சேர்த்து தான் கும்பிடுறாங்க. ஆமா. ரெண்டு பேரும் சேர்த்து. யாருக்கு சமானம்? யாருக்கு? தெய்வம். கடவுள் என்றும் தெய்வம் என்றும் வணங்குறாங்க. சாமி என்றும் எல்லாரும் வணங்குறாங்க. எங்க அம்மனால ரெண்டு பேர் சேர்த்தனாங்க. எங்க அம்மன் நாசி மாட்டேங்கிறான். சொல்லுமா. அது மட்டும் இல்ல. எப்படி? அந்த வள்ளிமலை மீது மேவும் புள்ளிமலை வாகனராம். அதுதான் எந்த இடம்? அங்கேயே தான் இருக்குதா? திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு காவல் பக்கத்துல இருக்குதா? அங்க இல்ல. என் நிச்சயம் ஏன்னா அந்த வள்ளிமலை எனக்கு தெரியல. உனக்கு வள்ளிமலையா? என்ன சொல்றீங்களா? வள்ளிமலை எங்கன்னே தெரியும். சத்தியம் உள்ள ஒண்ணு சட்டி கூட போடலாம். அவுட்டுக்கு தான் உள்ள காய் போட்டு வந்துக்கிறேன். என்ன நினைச்சுக்கிறீங்க? இது நீ என்ன பண்ண? ஜெட்டி காய் வச்சுட்டு வந்துக்கிறான். ஓடியாக்குது. ஐயோ அது அம்மா நான் தான் நானும் மாறிக்கிட்டேன். மூடு வாயின்னு வள்ளிமலை அது முருகிறாரு. அங்க இருக்குமா? அது ஆந்திரா பொண்ணை போகுது வள்ளிமலை. அந்த வெள்ளிமலைக்கு தான் இருக்கிறாரு. வெள்ளிமலை அங்க அங்க போயிடல. ஒரு ஆறு கட்டி போட்டு வந்தேன். ஆமா ஆமா. அவ்வளவு தொழில் போய்க்கிறோம் பாரு. கட்டிக்கு போட்டுனா அந்த மரமே தான் போய் போட்டு வந்தேன். சோழிங்கபுரம். சோழிங்கபுரம். ஆமா. எது மேல? மலை மேல. வள்ளிமலை வச்சுடுவா. நெட்டுப்பலாம். மலை மலை. சோழிங்கபுரம் மலை மேலே. சின்ன மலை மேல ஏறி நின்று மேற்க பார்த்தா ஆமா வள்ளிமலை தெரியும். வள்ளிமலை. பொன்னைக்கு அடுத்த ஆமா வள்ளிமலை. வள்ளிமலை. வள்ளிமலை மீது மேவும் புள்ளிமயில் வாகனர். வாகனரே முருகப்பெருமானுக்கு புள்ளிமயில் வாகனம். ஆமா. எங்க எப்படி வந்து தெரியுமா? எப்படி? சூரபத்மன் தேவர்களை சிறைப்படுத்தான். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரா? தெரியலமா. நீ சொல். சூரபத்மன். சும்மா யார போட்டு பாரு. உள்ள வந்து பாரு. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு?
தேவர்களை சிறைபிடித்தான். சிறைபிடித்தான். தேவேந்திரன் தன் குலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக ஆமா சக்தி இடத்துல முறையிட்டார்கள். சக்தியானவரோ முருகப்பெருமானை அழைத்து தன் சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி ஆமா சக்தி வேல் கொடுத்தார்கள் முருகப்பெருமானுக்கு. அந்த வேலை கொண்டு சூரபத்மனை திரைத்து செல்லும் பொழுது வேலைக்கு பழுந்தோடிய சூரபத்மன் ஒரு மாமரமாக நின்றார். அப்பொழுது அந்த வேலை கொண்டு அந்த மரத்தையே பிளவாக பிறந்தார் முருகப்பெருமான் அந்த வேளாளர். ஆமா. அப்பொழுது ஒரு புறம் விழுந்த மரத்தை சேவல் கொடியாகவும் மற்றொரு புறம் விழுந்த மரத்தை புள்ளிமயில் வாகனமாக மாற்றினார். அங்கதான் முருகப்பெருமானுக்கு வாகனம் கிடைத்தது. என்ன வாகனம்? புள்ளிமயில். மயில் வாகனம். அந்த புள்ளிமயில் வாகனத்தில் அமர்ந்து நாங்க குறி சொல்ல போகும்போது ஆமா எங்க எதிரே வந்து வரம் கொடுப்பார். யாரு? முருகப்பெருமான் தானாகவே வந்து வரம் கொடுப்பார். தானா வந்துடுவாரா? எதுக்காக? எப்படி கொடுக்குறாரு? எங்க குளத்துல பெண் எடுத்திருக்கிறாரு. ஆமா. அப்ப அவருக்கு எங்களுக்கு என்ன முறை? என்ன முறை? சாமந்தி முறை. தம்பி முறை. ஆமாண்டா. பொண்ணு எடுத்த பிறகு என்ன முறையாகும்? சம்பந்தி முறை. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆமா சென்றார். போற இடத்துல நல்ல வயிற்றுக்கு சாப்பாடு. ஆமா. நம்ம மட்டும் சாப்பிட்டு போட்டா போருமா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏத்து போனோமே. நம்மள நம்பி இருக்கிற ஜீவனுங்களுக்கு ஆமா என்ன பண்றது? கொஞ்சம் பணமும் தேவை. பணத்தையும் சாப்பாடும் இருந்துட்டா போறாது. அது மாதிரி தான் எத்துமே வச்சு விட்டி என்ன பண்ண சொல்ற? கொஞ்சம் புகழும் சேர்க்கணும். ஆமா புரியுதா? அப்படி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நான் எங்கிருந்து எப்படி வருகிறேன் தெரியுமா? சொல்றேன். அந்த செஞ்சூபாஜ்யா செஞ்சி திருவண்ணாமலை பக்கத்துல செஞ்சி. எங்க கடம்பூர் பக்கத்துல இருக்குதா? நாகர்கோவில் பக்கத்துல இருக்குது செஞ்சி. செஞ்சி பானம்பாக்கம். அது செஞ்சி பானம்பாக்கம். நான் சொல்றது செஞ்சி. எங்க? அது திருவண்ணாமலை பக்கத்துல செஞ்சி. பண்டிகை காலியம் வாங்கி விட்டு வந்து பாத்தீங்களா? பண்டிகை காலியம் எனக்கு தெரியுமா? சொல்லட்டுமா? ஏமா சொல்லட்டுமா? செஞ்சு எங்குதுன்னு அங்கதான் இருக்குது. திருவண்ணாமலையார் இருக்கிற செஞ்சி கிடையாது. ஆமா. மனூருக்கு கீழே இருக்கிற செஞ்சி பானம்பாக்கம் கிடையாது. ஆமா. டெல்லி இருக்கு பாரு. டெல்லி டெல்லிடா. ஆமா. புது டெல்லி. டெல்லிக்கு அந்த பக்கமாக ஒரு காத தூரம். ஆமா. ஒரு காத தூரம். ஒரு காதம் என்றால் 10 மைல். 10 மைல்னா சுமார் ஒரு 16 கிலோமீட்டர். கிலோமீட்டர் அப்படி சொல்லக்கூடிய ஆமா டெல்லிக்கு அந்த பக்கமாக இருக்கிறது செஞ்சி மாநகரம்.
செஞ்சிவா நகரம். அங்கதான் முதலாக திரௌபதி அம்மனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து வழிபட்டார்கள். ஆமா, ஆள போன போக்குல அங்கங்க எல்லா ஊராகி போச்சு. இப்ப கோயில் நம்ம எல்லா ஊரும் வரையும் போயிடுச்சு. ஒழுங்கா சமுதிரம் இல்லைன்னா ஆமா அண்ணாட கூட போயிட்டு இருக்கோம், அதையும் தாண்டி போயிடும். இருக்கோம். அதனாலதான் ஏட்டிலே எழுதிருக்கிறாங்க செஞ்சபதி ஆளும் அம்மன் சிறந்த தண்ணில் கூட ஏந்தி இந்த கூடை ஆமா யார் கொடுத்த கூடை? சண்முகனார் அளித்ததோ சதிரான கூடை. சண்முகனார் முருகப்பெருமான் கொடுத்த கூடை. முருகப்பெருமான் கொடுத்த கூடை பரிசா கொடுத்திருக்கிறாரு. ஆமா, ஏன் எனக்கு பரிசா கொடுத்தாரு? சம்பந்தி இல்ல அவரு உங்களுக்கு. அது பின்னால வர அப்போ வந்து பாத்துக்கோ. சரிம்மா. பின்னால என்ன எங்க வந்து பாக்குறேன்றா? பின்னாடி வர சொன்னியா? ஏன் பின்னால? கதையில பின்னால வரும். கதையில பின்னாடி வருமா? பின்னாடி வர நான் பின்னாடி பாக்குறேன். கதையில பின் வரும், அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த விளக்கம். சரிம்மா. ஏன் பரிசா கொடுத்தாருன்னு? எப்படி? அப்படி முருகப்பெருமான் பரிசா கொடுத்திருந்தாலும் ஆமா, இது எதால செய்யப்பட்டு தெரியுமா? எதால? கோவிந்தா கோவிந்தா அந்த முத்தி ரத்தினாயாலால் அவனை அடிப்பினான். நவ என்றால் 9. என் அண்ணன் சொல்லி கொடுத்தாருமா. ஆம்லேட் போடுறா தலை மேலே போடலாம். ஆம்லேட் சொல்லுமா. நவ என்றால் எத்தனை? நவம் நவகிரகம் 9 கிரகங்களை கேட்ட நவம். நவம் என்றால் அது தெரியாது சொல்லுமா. என்ன அவர் 9ன்னு சொல்லலாம். நீ கேட்டு போன நீ 9 இல்லையா? சொல்லுமா. எல்லாம் பேசக்கூடாது, மாபெரும் தவறு இது. எப்படி சொல்லலாம் உங்களை? சரிம்மா. 9 நவரத்தின கண்ணுடா. முத்து முத்து ரத்தினம் ரத்தினம் பவளம் பவளம் பொன்னதகம் ஆமா புஷ்பராகம் வைடூரியம் ஆமா. சொல்லுமா. நீ சொன்ன முத்து ரத்தினம் ரத்தினம் பவளம் பவளம் பொன்னதகம் கோமேதகம் புஷ்பராகம் புஷ்பராகம் வைடூரியம் வைடூரியம் மாணிக்கம் மாணிக்கம் கெம்பு 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 கெம்பு. ஏய் வா, எனக்கு பல்லு திரும்பாதுமா. கெம்பு கெம்பு. பச்சை பச்சை. பச்சை என்றால் இந்த மரங்குதா பச்சை. மரகதக்கல் மரகதக்கல். முத்து ரத்தனங்களால் நவிக்கப்பட்ட முத்து ரத்தனங்களால் முடத்து கட்டம் கூட ஏந்தி மூடனிட வாசலுக்கு மூடன் முறை சொல்ல போறேன் சாமி. மூடனா யார் தெரியுதா? யார் தெரியலமா எனக்கு. யாரா சிங்கே? அந்த மகாபாவி துரியாராஜன்.
கேட்டு சொல்லு. பாவிக்கு மகாபாவிக்கு என்ன விளக்கம்? பாவி என்பது என்ன, மகாபாவி என்பது என்ன? பாயா என்ன பாயா பாவிடா அருகட்டண பாவி அதான்